Okay, I'm happy to be here on this Women's Day celebration. First of all, I should thank Principal for giving me an opportunity to give a presentation address on the International Women's Day. And I should also convey my regards and thanks to all the teaching staff and the non-teaching staff for making a wonderful arrangement in a short period of time. Really, I was very happy when I was entering into the hall, and the captions of all was very catchy, and I hope you are the captions. Beautiful day. So that is very important. So we have given the caption and the welcome address was regarding the Abhipraya Vadathu Nalla irundhuchu. Ella chorus-oda paadinga. So that is passion we should have. So how we never depend upon the YouTube or வீடியோ ஒரு ஆடியோ. ஸோ நம்ம சொந்த காலில் தான் நிற்கிறோம். நீங்கள் யோசிச்சுட்டே நம்ம பாடணும் படத்தில் நல்லா பாடிட்டோம். ஸோ எல்லாரும் நம்பிக்கை இருக்குது நல்லா பாடுவோன்னு. அதுதான் வாழ்க்கை என்பது எப்போதும் நம்பிக்கை இருக்கணும். ஸோ யூஆர் ஆல் ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் தி இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே. ஃபர்ஸ்ட் ஐ ஷுட் தேங்க். ஏன்னா ஜெண்டர் ஈக்வாலிட்டி பற்றி பேசுறீங்க, ஆனால் நம்முடைய நர்சிங் காலேஜில் தான் நமக்கு ஜெண்டர் ஈக்வாலிட்டி மெயின்டைன் கொடுத்தோம். ஆணும் பெண்ணும் கால வச்சிருக்கோம். அதே ஒரு பெரிய சக்ஸஸ். இந்த வருஷமா ஐன்ஸ்டியூட் உமன்ஸ் டே கொண்டாடிட்டு இருக்காங்க. கேர்ள்ஸ் கொண்டாடுறாங்க, வாய்ஸ் படிக்க வச்சுருவாங்க. ஸோ நம்ம அப்போ ஆணை பெண் மதிக்கிறாங்க, பெண் ஆணை மதிக்கிறாங்க இல்லையா? வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே ஃபைன். ஏன் உமன்ஸ் டே கொண்டாடுறோம்? உமன்ஸ் டே ஏன் கொண்டாடுறோம்? See, there are so many days nowadays. Breast cancer day, under day, in the day, Nuclear day, so Father Day, Mother Day, Valentine's Day, so many days there. But Women's Day has a pivotal role. Yeah, Women's Day கொண்டாடுறோம். Shiruti என்ன சொல்லுங்க? சொல்லலாம். ஏன் Women's Day கொண்டாடுறோமா? ஏன் Women's Day கொண்டாடுறோம்? Okay, no idea. We should think about Women's Day கொண்டாடுறோம். டைம் பாஸ் பண்ணுறதுக்கா? Not like that. To create ourselves, to motivate ourselves. நானும் சமுதாயத்தில் ஒரு அங்கம். எனக்கு சம உரிமை வேண்டும். ஆணுக்கு பெண் நிகர் அல்ல. அதானே? That is the concept. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஒரு பெண் வர்க்கம், உமன் என்றால் என்ன? அடக்கி வைக்கக்கூடிய ஒரு வர்க்கம். இன்னைக்கு சமுதாயத்தில் அது இருக்கு. அப்படிதானே? கொஞ்சம் மாறி இருக்கலாம், இன்னும் நிறைய மாற்றங்கள் தேவைப்பட்டு இருக்கு. ஆனால் இப்படி எவ்வளோ நம்ம மாறி வந்திருக்கோம். அதை போய் யார் காரணம்? யாராவது அதை நிறைய போட்டிருப்பாங்கல்ல. ஒரு திடீர் ஒரு மாற்றம் வந்து உடனே வந்துடாது. someone have sown the seed somewhere. சிலர் நமக்காக பாடுபட்டிருக்கலாம். அப்போதான் நமக்கு எல்லாமே கிடைக்கும். உடனே இங்கே போனோடனே கிடைச்சிட போகிறது கிடையாது. ஸோ அதுக்கு யாரெல்லாம் பாடுபட்டிருப்பாங்க சொல்லுங்க. முதல்ல பிரிட்டிஷ் பீப்புள் வந்தாங்க. அவங்க வந்து 2 சமூக புரட்சியை பண்ணாங்க பெண்களுக்கு எதிராக. தெரியுமா தெரியாதா? அதான் வந்து ஒரு முதல் வித்து. ஸோ அந்த வித்துக்குள்ள போய் தான் இன்னைக்கு நம்ம பல்வேறு இதை நம்ம சிந்திக்க தொடங்கியிருக்கோம். தெரியுமா அது என்னன்னு? 2 பிரதான நிறைய சட்டங்கள் கொண்டு வந்தாங்க பிரிட்டிஷ் பீப்புள்ஸ். பெண்களுக்கு எதிராக 2 சட்டங்களை வந்து கடுமையாகினாங்க. அதுதான் நமக்கு ஒரு இறந்த முதல் அறிவுக்கண். என்ன தெரியுமா உங்களுக்கு யாராவது இந்த 2 சட்டம்? பிரிட்டிஷ் சொல்லுங்க, நீ சொல்லுமா? அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதான் யோசிங்க. பிரிட்டிஷ் எவ்வளோ பேர் இருக்காங்க. பிரிட்டிஷ் நம்ம காந்திஜியை பற்றி பேசுவோம், நேரு பற்றி பேசுவோம், வல்லபாய் பட்டேலை பற்றி பேசுவோம். இதுக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. பெண்கள் அவங்க தான் நமக்கு வந்து புரியுது. எனிவான் அது யோசிச்சதே கிடையாது. ஓகே, சமீபத்தில் பேப்பர் நியூஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய யூடியூப் தான் பார்த்துருக்கீங்க. நேற்று ஒரு புரட்சிகள் ஒரு நிறைய ஒரு ஹாப்பி நியூஸ் தமிழ்நாட்டில் தான் பரவிச்சு. யாருக்கு அதை சொல்லுங்க பார்ப்போம். நீ சொல்லுமா? நேற்று ஒரு ஹாப்பி நியூஸ் இல்லை, நீங்கள் பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜாக தான் இந்த டிவி நியூஸ் ஃபுல்லாக தான் ஓடிட்டு இருந்துச்சு. நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கீங்க, இன்ஸ்டாகிராம் பார்த்துருக்கீங்க, ஷார்ட்ஸ் பார்த்துருக்கீங்க.
என்ன சொல்லுங்க, அப்டேட் பண்ணணும். இம்பார்ட்டன்ட். உங்களை சார்ந்ததுதான். நான் அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் கேட்கிறேன். உங்களை சார்ந்ததுதான். நியூஸ், ஃபிளாஷ் நியூஸ் வந்து எல்லாமே நமக்கே பார்க்கறது ரொம்ப பெருமையா இருக்கு. என்னமா சொல்லுங்க, அங்க பேசுற என்ன பேசுறேன் என்னமா என்னமா மாநகரம். ஓகே, பட் அதை விட பெரிய நியூஸ் வந்து பேப்பர் ஃபுல்லா நீங்க தான் ஆடுங்க. இந்த நியூஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? இந்த நியூஸ், இன்ஸ்டாகிராம் நியூஸ் அதெல்லாம் பார்த்தது கிடையாது. நேற்று யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ல யார் சொல்லுங்க, யூபிஎஸ்சி எக்ஸாம்ல ஒரு பெண் வந்து இந்தியா லெவல்ல 2வது இடத்தை வெற்றி பெற்றவர். ஒரு பெண்ணால சாதிக்கும். அதுதான் தெரிஞ்சு வச்சுக்கணும். சொசைட்டியில செகண்ட் ரேங்க் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ல செகண்ட் ரேங்க் ஐஏஎஸ் எக்ஸாம்ல தேர்வாயிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஒரு 25 பேர்ல 11 பெண்கள் ரேங்க் எடுத்திருக்காங்க. இதைதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை பத்தி யோசிக்கிறது கிடையாது, அதை பத்தி நாம சிந்திக்கிறது கிடையாது. எப்படி அந்த பெண் வந்து அந்த உங்க மாதிரி ஸ்கூல் படிச்சு சர்வீஸ் பண்ணி அவங்க எக்ஸாம் எழுதி இன்னைக்கு ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி செகண்ட் ரேங்க் வந்தாங்க. ஸோ அதுக்கு என்ன காரணம்? சரியா? எனிவன் நீங்க சொல்லுங்க. ஜஸ்ட் நான் ஏன் கூப்பிடுறேன்னா அப்பதான் யோசிப்பீங்க என்ன சொல்லலாம்னு. சொல்லுங்க. ஏய் பாய்ஸ், நோ ஐடியா, அதை பத்தி யோசிக்கவே. ஓகே, கேள்விப்பட்டிருக்கீங்களா? லார்ட் வில்லியம் பென்டிக். அவர் இங்கிலீஷ் பீப்புள், ஒரு வைஸ்ராய் இருந்தவர். இந்தியாவில் சதி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உடன்கட்டை ஏறுவது முதல் ஒழிச்சது அவர் தான். உடன்கட்டை ஏறுவது. ஸோ அது எவ்வளவு ஒரு பாவமான செயல். ஒரு கணவர் இறந்தா உடனே மனைவிக்கு உடன்கட்டை, அவளுக்கு விருப்பம் இல்லை. என்ன பண்ணுவாங்க? அவளுக்கு மெட்டில் ஆக்கி அழ வச்சு கட்டி வச்சிருவாங்க. அந்த ஹிஸ்டரிலாம் நீங்க படிச்சீங்கன்னா நமக்கே ஈர்ச்சி விடுவாங்க. ஒரு கணவன் இறந்தா மனைவி உடனே சாகணுமா? மனைவி எந்த கணவன் சாவாரா? உடனே கிரியேட்டிவா இருக்கும். டெஃபினெட்லி இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ தேங்க்யூ. ஜெண்டர் இக்வாலிட்டி மெயின்டைன் பண்ண நர்சிங் காலேஜ், ஹையர் நர்சிங் காலேஜ் மீண்டும் இந்த வாழ்த்துக்களை பார்க்க தெரிவிக்கிறது. இந்த வகையில் சேர்க்க மேலும் வலிமை சேர்க்க வேண்டும், புகழ் சேர்க்க வேண்டும் என்று வாய்ப்பு அளித்த அனைத்து மாணவர்களுக்கு மனமான